தமிழ்நாட்டில் இன்றும் நாளையும் வெயில் சுட்டெரிக்கும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு சில இடங்களில் இயல்பை விட 7 டிகிரி ஃபாரன்ஹீட் அதிகரிக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகப்பிரியன். சண்முகப்பிரியன், விவரங்கள். குறிப்பாக சென்னை மட்டுமில்லாமல் பல்வேறு மாவட்டங்கள்ல வெயிலுடைய தாக்கம் என்பது கடந்த சில நாட்களாகவே தொடர்ந்து அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. நேற்று தினம் பதிவான அளவின்படி 12 இடங்கள்ல பல்வேறு மாவட்டங்களுக்கு உட்பட்ட 12 பகுதிகளில் வெயிலுடைய தாக்கம் என்பது 100 ஃபாரன்ஹீட்டை விட அதிகமாக பதிவாகி இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த சூழலில் தான் தற்போது இந்த வானிலை ஆய்வு மையம் சார்பில் தினசரி விரிவான அறிக்கை என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்கள்ல மழை பெய்துள்ளது. குறிப்பாக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை என்பது நிலவி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான மழை அளவை பார்க்கும்போது அதிகபட்சமாக கூடலூரில் 2 சென்டிமீட்டர், ராணிப்பேட்டை எஸ்டேட் பகுதி மற்றும் நடுவட்டம், கிளின்மார்கன் உள்ளிட்ட பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதே போன்று கடந்த 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலையை பொறுத்தவரையில் அதிகபட்சமாக மதுரையில் 40.3 டிகிரி செல்சியஸ் எனவும் குறைந்தபட்சமாக ஈரோட்டில் 19.6 டிகிரி செல்சியஸ் எனவும் வெப்பம் பதிவாகி இருக்கிறது. மேலும் அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பை எச்சரிக்கையை பொறுத்தவரையில் மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வருகின்ற 23ஆம் தேதி வரையிலும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசான முதல் மிதமான மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் அடுத்த 2 தினங்கள்ல அதிகபட்சமாக வெப்பநிலை என்பது ஒரு சில இடங்கள்ல 2 முதல் 4 செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்கள்ல அசௌகரியம் ஏற்படலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பை பொறுத்தவரையில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவுக்கு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் நகரில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது எனவும் அதிகபட்ச வெப்பநிலையாக 39 டிகிரி செல்சியஸ் வரை எட்டுவதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த 48 மணி நேரத்தை பொறுத்தவரையில் வானம் ஓரளவுக்கு சென்னையில் மேகமூட்டத்துடன் காணப்பட்டாலும் நகரில் அதிகபட்சமாக 39 டிகிரி செல்சியஸ் வரையிலும் வெப்பநிலை என்பது இருக்கக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டும் இல்லாமல் இதே போன்ற ஒரு நிலை என்பது அடுத்த 5 நாட்களுக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல அதிகமான வெப்பநிலை இருப்பதற்கும் வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழக கடலோர பகுதிகளில் மன்னார் வளைகுடா, தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளில் சூறைக்காற்றானது 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி பிரியன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.